அனைவருக்கும் எனது அன்பான மதிய வணக்கங்கள் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஜாலியாக இருப்பீங்க. வீடியோ ஒன்றுமே போடலை நண்பர்களே. என்ன வீடியோ போடுறதுன்னே தெரில நண்பர்களே. இன்னொரு அடுத்த விஷயம் சொல்ல போனால், காலைல தான் நண்பர்களே வண்டியெல்லாம் துடைச்சேன். பாருங்கள், நல்லா இருந்துச்சு. திடீர்னு மழை பெய்யுது. என்ன பண்ணுறது? இப்படி மழை பெஞ்சா பாருங்கள். காலையில் நண்பா எல்லா வண்டியும் துடைச்சேன். மீண்டும் மழை பெய்யுது. மழை பெய்கிறது நம்ம வேண்டாம்னு சொல்லக்கூட முடியாது. வரட்டும் சொல்கிறேன். காலையில் வண்டி துடைச்சா இப்போ மறுபடியும் மழை பெஞ்சிடுச்சா, கண்டிப்பாக நாளைக்கும் எல்லா வண்டியும் துடைக்கணும். இதுதான் என்ன, நம்ம ஊர் மாரி ஒரு ஃப்ரீயாக இருக்க முடியாது. வெளிநாடு வேலைக்கு வந்துட்டோம்னா நம்ம ஊரில் இருக்கிற மாரி இருக்க முடியாது. நம்ம நினைக்கிறது, நம்ம ஊரில் ஒரு ஆள்கிட்ட வேலைக்கு போகிறோம், முடிஞ்சால் பார்க்குறோம், பிடிக்கலையா நான் போயிட்டு வரப்பான்னு சொல்லிட்டு வந்துடலாம். ஆனால் இங்கே அப்படி வர முடியாது நண்பர்களே. உடம்பே முடியாட்டினாலும் நம்ம வேலையை நம்ம செஞ்சு தான் ஆகணும். காலையில் ஆட்டோமேட்டிக்காக 6 மணிக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணால் நம்ம ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். இன்றைக்கி உடம்பு முடியல, படுத்துக்கிறேன், லேட்டாக போகிறேன், அப்புறம் போகிறேன், சொல்லவே முடியாது. இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை. வெளிநாட்டு வாழ்க்கை வந்தோம்னா சூடு சொன்னெல்லாம் மூட்டை கட்டி ஊர்லேயே வச்சுட்டு வந்துடணும். வெளிநாடு மேக்சிமம் கோவப்படக்கூடாது. முதல் பாயிண்ட்டு, கோபமே படக்கூடாது. கோவப்பட்டோம்னா இப்படி தான் இருக்குது வெளிநாட்டு வாழ்க்கை. நம்ம ஊரில் தூங்கி எழுந்தியுமே ஒரு ஆளுக்கு வணக்கம் சொல்கிறோமோ இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் இங்கே தூங்கி எழுந்துச்சி வந்ததும் அரபிக்காரனுக்கு என்ன, அவன் சலாம் அலைக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ரிட்டன் அலைக்கும் சலாம் சொல்லி தான் ஆகணும். அவங்க சொல்லி நம்ம சொல்லாமல் போக முடியாது. நீ சொல்லாமல் போனாலும் ரிட்டன் அவங்க சொல்லிவிடுவாங்க சலாம் அலைக்கணும். அப்போ நீங்கள் சொல்லி தான் ஆகணும். என்ன பண்ணுறது? இது ஒரு கலாச்சாரம். ஒரு நாட்டிலையும் ஒரு கலாச்சாரம். தூங்கி எழுந்துச்சி வணக்கம் சொல்கிறது நல்ல கலாச்சாரம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதெல்லாம் தப்பெல்லாம் எதுவும் சொல்லலை. சொல்கிறேன், நம்ம ஊரில் அப்படி இருக்க மாட்டோம். ஒரு நாட்டிலையும் ஒரு கலாச்சாரம். பாருங்கள், காலையில் தான் வண்டி துடைச்சோமா, நாளைக்கு வண்டி துடைச்சி ஆகணும். நம்ம ஊரில் இன்றைக்கி வண்டி துடைச்சிடமா, சரி விடு நாளைக்கு துடைச்சிக்கலாம் விட்ருவோம். 2 நாள் சென்று விட்ருவோம். மழை பெஞ்சிடுச்சா துடைச்சே ஆகணும். டெய்லியுமே வண்டி துடைச்சி ஆகணும், அது அடுத்த பிரச்சனை. இருந்தாலும் இதுமாரி மழை பெஞ்சிடுச்சா கம்பல்சரி துடைச்சி ஆகணும். என்ன பண்ணுறது? வெளிநாட்டு வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். எல்லாம் ஈஸியாக சொல்லுவாங்க வெளிநாடுன்னு. வெளிநாடு கஷ்டத்தான். இது ஒரு சிலந்தி வலை மாரி இருக்கு நண்பர்களே. நானும் ஒரு 2 வருஷத்தில் வந்துட்டு ஊருக்கு போயிடலாம் தான் வந்தேன், முடியல. சிலந்தி வலை மாரி போட்டு நம்மளை பின்னிக்கிட்டே இருக்குது வெளிநாட்டு வாழ்க்கை. பார்ப்போம் எப்போ தான் நம்ம சீக்கிரமாக அந்த வெளிநாட்டு வாழ்க்கையை விட்டு ஊருக்கு போகணும்னு பார்ப்போம். ஓகே நண்பர்களே, சின்ன வீடியோ தான். ஓகே, மிக்க நன்றி.